शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं परमगुरुं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं स्वाङ्गवरदं महान्तं गोविन्दयोगीन्द्रं दास्यशिष्यं श्रीशङ्कराचार्यं दास्यकृतोबालं च अस्तामरकं शिष्यम् अंतौरकं वाक्यकारोण्यं संप्रतमानदोऽस्मि सदा शिवकुमारं भगवत्पादमध्यान् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे परम्पराम्। ॐ भद्रं कर्णे विष्णुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः निशेम देवहि संयदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा स्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஆரண்யகத்துல பிரதம பிரபாடகத்துல ஏழாவதுல பாக்கி கொஞ்சம் நிற்கிறது. ஏழாவது பிரச்சனம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஏழாவது பிரச்சனம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆரோகோ பிராஜ பட்டர பதங்கா ஸ்வர்ணரோ ஜோதிஷீமானே விபாதா தே அஸ்மை சர்வே திவமா தபந்தி ஊர்ஜம் ஜுஹானா அனபஸ்புரந்த இதி கஷ்யபோஷ்டமஹ தமஹ மேரும் ந ஜஹாதி தஸ்யைஷா பவதி यत्ते शिल्पं कश्यपरोचनावत् इन्द्रियावत् पुष्कलं चित्रभानु यस्मिन् सूर्या अर्पिता सप्तसाकं तस्मिन् राजानमदिश्रेयमिति ते अस्मै सर्वे कश्यपात् ज्योतिर्लभन्ते तान् सोमः कश्यपादतिर्निर्भवति यस्ता कर्मकृति वैभं प्राणो जीवानीन्द्रियजीवानि सप्तशीर्षण्या प्राणाः सूर्या इत्याचार्याः अवश्य महामेधान् सप्तसूर्यानिति पञ्चकर्णो वात्स्यायनः सप्तकर्णः च प्लाक्षिः आनुश्रवित एव नौ कश्यप इति उभौ वेदयिते न हि शेतुमिव महामेरुं गन्तुम् अपश्यत् महामेधसूर्यमण्डलं परिवर्तमानम् कार्य-प्राणत्रातः गच्छन्तमहामेरुम् एकं च जगतं राजपटरपतङ्गो निघने तिष्ठन्ना तपन्ति तस्मादिहतस्त्रितपाः अमुत्रेतरे तस्मादिहातस्त्रितपाः तेषामेषा भवति सप्तसूर्यादिवमनुप्रविष्टाः आनन्देति गतिभिर्दक्षिणावान् ते अस्मै सर्वे कृतमा तपन्ति ऊर्जं दुहाना अनपस्फुरन्त इति सप्तऋजवसूर्या इत्याचार्याः तेषामेषा भवति सप्तदिशो नाना सूर्याः सप्तहोतार ऋत्विजः देवा आदित्या ये सप्त तेभिर्सोमाभिरक्षण इति तदप्यां नायः दिग्राजरून् करोति एतयैवावृता सहस्रसूर्यता अया इति वैशम्पायनः. பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது இதே அனுவாகத்துல தஸ்யைஷா பவதி யத்யாவப்யிந்திரதே சதகும் சதம் பூமிः உதஸ்யுः நத்வா வஜ்ரின் சாஸ்திரகும் சூர்யாः அனுனஜாதமஷ்டரோதசி இதி நானாலிங்கத்வா ऋतूनाम् नानासूर्यत्वम् अष्टौ तु व्यवसिता इति सूर्यमण्डलान्यस्तादूर्ध्वम् तेषामेषा भवति चित्रं देवानामुदगातनीकम् कक्षुर्मित्रस्य वर्णस्याग्नेः आप्राच्यावाप्तिः अन्तरिक्षम्
சூரிய ஆத்மா ஜெகதஸ்துஷஸ்த இதி. இன்னைக்கு பார்க்க வேண்டியது போன தடவை ததப்பன்னாம் நாயகா திக்ராஜ ரிதூன் கரோதி ஏததைவாவிருத்யா சஹஸ்ர சூரியதாயாக இது வைஷம்பாயனஹ அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க போன தடவை எல்லா திசைகள்லயும் சூரியன்கள் இருக்கு, 8 சூரியன்கள் இருக்கு. அதுல 8வதா இருக்கக்கூடியவர் மகாமேருவிலிருந்து வரமாட்டாரு கஷ்யம்பர்னு. பாக்கி இருக்கக்கூடியவர்கள் 7 சூரியர்கள் அப்படின்னு பார்த்தோம். அது ஆரோகோ பிராஜ படர பசங்கா அப்படின்ற அனுவாதத்துல நம்ம பார்த்தோம். பார்த்த பிறகு அதுல இந்த 8 பேரையும் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். வர்த்தர்ன்ற மகரிஷியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பஞ்சகர்ணர்ன்றவர், பிளக்ஷர்ன்ற மகரிஷியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சப்தகர்ணன். நாங்கள் நேரிலேயே இந்த ஆரோகன் முதலிய 7 பேரை பார்த்திருக்கோம். சப்தகர்ண பஞ்சகர்ணோவாத்தியாயன அவசிய மகாமேதான் சப்தசூர்யானிதி அப்படின்னு பார்த்தாங்க. இவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, இந்த 7 சூரியங்களையும் நாங்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு கஷ்யப்பன் அப்படின்றவர் தான் 8வது சூரியன், அவரை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு யாரு கர்கரனுடைய புள்ள அப்படின்னு ஒரு மகர்ஷி இருக்கார். அவர் என்ன பண்ணிருக்கார், நான் பார்த்திருக்கேன், இந்த 8வது இருக்கக்கூடியவர் கஷ்யபரா இருக்கார். அவர் அங்கேயே இருந்து கொண்டார். அவசியன் மகா ஏத சூரிய மண்டலம் பரிவர்த்தமானம் அப்படின்னு சொல்லி நான் அங்க சுற்றி வரும்போது கஷ்யபன் சூரியனை சூரிய மண்டலத்தை நேராக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. இது வரைக்கும் பார்த்தோம். பார்த்த பிறகு இப்படித்தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன பிறகு ததப்தாம் நாயகா திக்ராஜருகூன் கரோதி. இப்படி திக்குகளுக்கு ஒரு திக்குக்கும் ஒரு சூரியனாக இருக்கிறார்கள். இப்படியா திக்குகள் உள்ள சூரியர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னதுன்னா, ஆனா சில சாகைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு திக்குலையும் ஒரு சூரியன் இருக்கிறது அப்படின்றத வேறு வகையிலையும் நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு திக்குலையும் எத்தனையோ ருதுக்கள் இருக்கு. அந்தந்த ருதுக்கள்ல அந்தந்த வசந்த ருதுவா இருந்தா அந்த ருதுக்கள்ல அந்த மரங்கள் கழிப்பது போன்ற காரியங்கள்லாம் இருக்கு. இப்படி இருக்குமே அப்படி இருந்ததுதான் எல்லா திசையிலும் சூரியன் இருக்கிறார் தானே அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால வைஷம்பாயனர் அப்படின்னு ஒரு மகரிஷி வந்தார். அவர் என்ன சொன்னார், அப்பா இந்த லாஜிக்கை நீங்க எடுத்துக்கலாம். கைமுதிக்க நியாயன அப்படின்னு. அது என்ன கைமுதிக்க நியாயன அப்படின்னாக்கா, கிமுட்ட இதுக்கு மேலும் சொல்லணுமா அப்படின்ற அர்த்தம் இல்லையா. செது போயிட்டார் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, செது போயிட்டார், அவருக்கு கண்ணு பார்க்கல, காது கேட்கல, அவர் மூச்சு விடல இப்படின்லாம் சொல்லணுமான்னு போயிட்டாருன்னு சொன்னாங்கன்னாக்கா எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சு தெரியும். அத மாதிரி இல்லையா. அப்புறம் ஒரு சார் போலீஸ்கார நீங்க இந்த இந்த பர்டிகுலர் ரோட பொறுத்த வரைக்கும் 50 கிலோமீட்டருக்கு மேல நீங்க ஸ்பீட் போனா பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நம்ம சொல்லணுமா, 60 கிலோமீட்டர்ல போனாலும் பிடிப்பார், 70 கிலோமீட்டர்ல போனாலும் பிடிப்பார், 80 கிலோமீட்டர்ல போனாலும் பிடிப்பார், 90 கிலோமீட்டர்ல போனாலும் பிடிப்பார், 100 கிலோமீட்டர்ல போனாலும் பிடிப்பார், 120 கிலோமீட்டர்ல போனாலும் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது சொல்லியாச்சுன்னா போதும் இல்லையா. இதுக்கு கிமுட்ட அதான் சொல்லியாச்சு, அதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு நியாயம் இல்லையா. அந்த நியாயத்தை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணார், ஏதையை சூரியதாயா இது வைஷம்பாயனஹா அப்படின்னு சொன்னார். அப்பா இந்த யுக்தியை வந்து ஆயிரக்கணக்கான சூரியர்கள் மேலே இருக்கிறார்கள். ஒவ்வொரு திக்கத்திலையும் ஒரு சூரியன் இருக்கான்றதுல என்னப்பா ஆச்சரியம். இன்னும் எவ்வளோ பிரபஞ்சங்கள்லாம் மேல மேல இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான சூரியர்கள் இருக்காருப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா. சொல்லிட்டு வைஷம்பாயன சொல்லிட்டு அப்படின்னு இதுல ஒரு ரிஸ்க் இருக்குப்பா இல்லையா. இது மொத்தம் வேத மந்திரமே இதர இதுக்கு இதை சொல்ற மாதிரி இது இருக்குப்பா அப்படின்னாரு. அது என்ன சார் அது அப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா,
தத்யைஷா பவதி அப்படின்னு சஹஸ்ர சூர்யாதாயாக இது வைசம்பாயன சொன்னதை பிரதிபாதகம் பண்ணக்கூடிய ரிக் மந்திரங்கள்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த ரிக் மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னு சஹஸ்ர சூரியவத்திய பிரதிபாதகத்துவம் ரிக் விஜயத்தே தாம் ஏதாம் ரிக்கம் தரிசயதி அந்த ரிக்கை இப்பொழுது வேதமே நமக்கு அந்த தைத்திரிய ஆத்மான்யத்திலே பிரதம பாடகத்திலேயே 7வது அத்தியாயத்திலேயே உனக்கு இத திருப்பியும் ஒரு தடவை சொல்லி காமிக்கிறார். யத்யாவ இந்திரதே சதகம் சதம் பூமிஹ உதஸ்யுஹ நத்வாம் பஜ்ரன் சஹஸ்ரகம் சூர்யாஹ அனுனஜாதமஷ்டரோதசி இதி அப்படின்னார். இது ஏ இந்திர தே யத் ஜாவா சதகம் சதம் பூமிஹி அப்படின்னாரு. ஏ அப்பா இந்திரனே, உனக்கு உன்னுடைய சதசங்கியாயிகாயுக்தாக ஜுலோகாக சம்பவேயு குதாபி சதம் பூமிஹி ஸ்யுஹு பகுபிஹ சதசங்கியாபிஹ யுக்தா பூமியஹ அப்பி யதி சம்பவேயு ஹே வஜ்ரினே ததானீமபி ரோதசி ஜாதம் தாவா பிருத்திவ்யோஹோ மத்தியே சமுத்பன்னம் துவாம் சஹஸ்ர சூரியஹ. பாருங்க, இந்திரனை பற்றி சொல்லும் போது இந்திராதே அப்படின்னு சொல்லும்போது சதகம் சதம் பூமி, ஆயிரக்கணக்கான பூமிகள்லாம் இருக்கு. சகஸ்ர அதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பூமிகள் இருக்கு. எது யாவா, யாவான்னாக்க மேல் லோகம் இருக்கு. இது எல்லாத்திலையும் நூற்றுக்கணக்கான சூரியர்கள்லாம் இருக்கிறார்கள். மேல ஆயிரக்கணக்கான சூரியர்கள் இருக்கிறார்கள். இந்த சூரியன் 1000 பேராக இருக்கிறார்கள். அனுனஜாதம் அனுனஜாதம் அஷ்டரோதசி இதி. ஏ வஜ்ரின்னு வஜ்ராயுதம் தரித்த உனக்கு தெரியாதா, இந்த அவருடைய சூரியனுக்கு 8 சூரியன்கள் போதுமானதாக இல்லை. அதனால உலகம் முழுக்க வியாபிக்கணும், இந்த பூமி யாவா எல்லாத்தையும் வியாபிக்கணும் அப்படின்றதுக்காக போதுமானதாக இல்லை. அங்கங்க இடையூறுகள்லாம் வருகின்ற காரணத்தினால ஆயிரக்கணக்கான சூரியர்கள் இருக்காங்கப்பா அப்படின்னு இந்திரனை நோக்கி சொன்ன வச்சனம் இருக்கு இல்லையோ, அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆயிரக்கணக்கான சூரியர்கள் இருக்கிறார்கள். அதுல நம்ம என்ன பண்ண 8 கிளாசிஃபை பண்ணி 8 டிக்கெட்டும் 8 ராஜன் இருக்கிறார் அப்படின்னு இந்த பஞ்சகர்ணர் சப்தகர்ணர் அப்படின்னு இவர்கள்லாம் சொன்னார்கள். வைசம்பாயனர் என்ன சொன்னார், இல்லப்பா இது மாதிரி ஆயிரக்கணக்கான சூரியர்கள் இருக்கிறார்கள்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணத்தையும் சொன்னோம். யுக்தி ஒரு சொன்ன ஆயிரக்கணக்கா, அதுக்கு அதையும் வேதமே சொல்றது. நானா லிங்கத்வா திருப்பூனாம் நானா இவங்க உலகத்துல எத்தனையோ பிளேசஸ் இருக்கு. எல்லா பிளேசஸ்லயும் வெளிச்சம் வேண்டும், அந்தந்த காலம் வேண்டும், வேணும், இப்படி ருதுக்கள் வேணும்னு இருக்கிறதுனால அந்தந்த ஊர்ல ருதுக்கள் இருக்காரு. அந்தந்த ருதுக்களை காமிக்கிறதுக்காக சூரியர்கள் இருக்காரு. இப்படி நம்ம ஊர்ல கிட்டக்க இருக்கிறதுல 8 சூரியன்கள் நாம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய லோகங்கள், அதுக்கு மேல இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் இருக்கு. அப்படி ஆனால் இங்க இப்படி பலவிதமான அடையாளங்கள் மேல மேல 1000 கோடி எண்ணங்கள் இருக்கின்ற காரணத்தினால அதுக்கெல்லாம் ருத்துனாம் நானா சூரியத்துவம், அங்க இருக்கக்கூடிய ருத்துக்களுக்கெல்லாம் பரிபாலனம் பண்றதுக்காக அதிகமான சூரியங்கள் தேவைப்படுகின்றது இல்லையா, அதுதான் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன போதிலும் இல்லையா, எப்படி 8 சொல்றீங்க, அது நமக்கு பக்கத்துல இருக்குப்பா, அதனால நமக்கு நம்மளுடைய ஆங்கிள வச்சு இது 8 அப்படின்னு சொன்னோம். நாம பார்க்கிற இந்த சூரியன், நாம பார்க்கிற இந்த உலகத்தை வைத்துக் கொண்டு அஷ்டௌத்து வியவசிதா இது இப்படியாக 8 அப்படின்னு சொல்லப்பட்டதுப்பா. இந்த 8 சூரிய மண்டலங்கள் விளக்கப்பட்டது. சூரிய மண்டலானி அஷ்டாத ஊர்வம், இப்படியாக 8ஆக வைத்துக் கொண்டு மேலே இருக்கிறார் அப்படின்னு நமக்கு விளக்கி சொல்லிட்டு, சரி அத பத்தி சார் அங்க 1000 இருக்கு, அஷ்டம்னு சும்மா சொல்லியிருக்கா, அதுக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு வேற ஒரு மந்திரத்தை சொல்லி காமிச்சிங்க. இருக்கு ஒண்ணு இருக்குப்பா, அதை வச்சு பார்க்கும்போது 1000 இருந்தாரு,
அப்படின்னு இந்திரனை நோக்கி சொன்னான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இதுக்கு எட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சூரியன் இருக்கான்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க இருக்குப்பா அப்படின்னு சொல்ற பிரசித்தியான ஒரு மந்திரம் இருக்குப்பா. அது என்ன மந்திரம்? மாத்தியான்னிகத்துல நாம எப்பொழுதும் சொல்லக்கூடிய சூரிய உபஸ்தான மந்திரம்பா இல்லையா? ஆசத்திய நிரஜத்தான ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாத்தியான்னிகத்துல நாம் சொல்லக்கூடிய சூரிய உபாசனத்துல அங்க கடைசியில முடியக்கூடிய ஒரு மந்திரம் இருக்க. சித்திரம் தேவானாம் முதகாதனீகம் சக்ஷுர்மித்ரஸ்ய வர்ணஸ்யாக்னே ஆத்யாவா பிருதிவி அந்தரிக்ஷம் சூரிய ஆத்மா ஜகதஹ அஸ்துஷேதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குப்பா. அந்த மந்திரத்துல என்ன சொல்றது அப்படின்னா, சித்திரம் தேவானாம் சுதகாத் அநீகம், சர்வதேவஸ்வரூபியாக இருக்கக்கூடிய இந்த சூரியனானவன் எங்கே இருக்கார்? உதகாத் மேலே, தேவானாம் சித்திரம் அநீகம் இல்லையா? எங்க இருக்கார்? உதகாது மேலே இருக்கிறார் அப்படின்னு. சர்வதேவஸ்வரூபியாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் மேலே, உதகாது மேலே எப்படி இருக்கார்? அநீகம் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். சக்ஷுர் மித்ரஸ்ய வர்ணஸ்யாக்னே, அவர்தான் இந்த பகலுக்கு அபிமானி தேவதையாக இருக்கக்கூடிய அந்த மித்ரன், இரவுக்கு அபிமானிய தேவதையாக தன்னோ மித்ரம் வருணஹா தன்னோ பவத்வர்யமா தன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதி தன்னோ விஷ்ணு கிரமஹா அப்படின்னு சொல்றாம அந்த மித்ரன் வருணன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. சிவத்துக்கு மித்ரன் அதிபதியா இருக்கார், ராத்திரிக்கு அதிபதியா வருணன் இருக்கார், அப்புறம் அக்னி ஒன்று அக்னி பகவான் இருக்கார். இந்த மூணு பேருக்கும் கண்ணுக்கு கண்ணா இருக்கக்கூடியவர் இந்த சூரியன் தான்பா. சக்ஷுகு மித்ரஸ்ய வருணஸ்ய அக்னேஹே, இந்த மித்ரனுக்கும் வருணனுக்கும் கண்ணாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த சூரிய பகவான். அந்தரிக்ஷம், இந்த அவர் வந்து மேல் உலகம் இருக்கு, அதுல இருந்து கீழ் உலகம் இருக்கு. உலகத்தை நம்ம தனித்தனியா பூஹு போஹா சோஹான்னு இல்லாம பிரிக்கணும்னாக்கா, இந்த லோகம் கீழே இருக்கக்கூடிய இந்த லோகம், அந்தரிக்ஷ லோகம், மேல் லோகம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? ஆத்யாவா திவி அந்தரிக்ஷம், யாவா திவி அந்தரிக்ஷம், இப்படி மூணு இருக்கு இல்லையா? இந்த மூணுலத்தையும் இந்த சூரியனானவர் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, ஜகதஹா ஜகதி ஜகதஹா, தட் விச் மூவ்ஸ் ஜகதஹா, தஸ்துஷஹா தஸ்துஷ் இல்லையா? சித்தமாக ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய ஜங்கமங்கம். ஜெகத்தஹானா மூவிங் ஆகுது, ஜங்கமகமாக இருந்து ஹரிசாண்டலா வளர்ந்து கொண்டு மனிதர்கள் எல்லாம் இருக்குமா. அப்புறம் செங்குத்தாக வளர்கின்ற அந்த தாவரங்கள், மலை முதலியவைகள், இப்படி ஜெகத்தஹா தஸ்துஷஹா, ஜெகத்தாகவும் அசைவதாகவும், தஸ்துஷஹா ஒரே இடத்துல இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒழித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர், அந்தராத்மாவாக ஒழித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் சூர்யா ஆத்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிதான் நம்ம ஆதிருஷம் சைன்யம் யாவா பிரிவி அந்தரிக்ஷம் லோகப்பிரியம் ஸ்வகீய பிரகாசேன ஆபூரியத்தை ஆபூரியதா எல்லா இடத்துலயும் அவருடைய கிரணங்கள்லாம் அப்படி போய் இருக்கு. அது எப்படி இருக்குமா? ஜகதஹா ஜங்கமஸ்ய தஸ்துஷஹா தாவரஸ்ய ஆத்மா ஸ்வரூபமாக இதி அனேன அஷ்டகாம் உபதத்யாத் அப்படின்னு சொல்லி, இப்படியாகத்தான் இந்த 8 பேராக வைத்துக் கொண்டு இந்த சூரியனை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம், நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஸ்ரீமத் ஆயனாச்சாரிய விரிச்சிதே மாதிரியே வேதாந்த பிரகாஷே கிருஷ்ணகிர்வீதீயே தைத்திரீயகாரண்ய பாஷ்யே பிரதம பிரபாடகே சப்தமோனுவாகா. இது 7வது அனுவாகம். இந்த 7வது அனுவாகத்துல அவர் என்ன சொன்னார்? வஜ்ரம் என்ற ஆயுதம் உள்ள இந்திரனே, நூற்றுக்கணக்கான சுலோகங்கள் இருந்த போதிலும் ஆயிரக்கணக்கான சூரியர்கள், ஜலோகம் சுலோகம் மத்தியில
உங்களை வாவிப்பதாக வியாபித்தவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பு சொல்லிட்டு உனக்கு நூற்றுக்கணக்கான முறை இருந்த போதிலும் இந்த சூரியன் சஞ்சரிப்பதற்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் கணக்கில் அடங்காமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ரிப்புல இருந்து நம்ம அதான புரிஞ்சு கொள்கிறோம். அது இந்திரனுக்கு சொன்ன ரிப்புல பார்த்தா இதெல்லாம் போதுமானதா இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல இருக்கு, அதனால ஆயிரக்கணக்குல இருக்கு. ஏன் ஆயிரக்கணக்குல இருக்கு அப்படிங்கிறது யுக்தியால அண்ணா பலவிதமான காரியங்கள் இருக்கிறதுனால அநேக விதமான பலவிதமான ருதுக்கள் இருக்கு, பலவிதமான காரியங்கள் இருக்கு. அந்தந்த ருதுல ஒரு ருதுல குளிர் காயணும், ஒரு இதுல மலர்கள்லாம் பூக்கணும், ஏன் இப்படி நிறைய ஒரு இடத்துல அறுவடை பண்ணணும், ஒரு இடத்துல காயணும், இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் சூரியர்கள் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால அந்தந்த ஊர்ல அந்தந்த இடத்துல அந்தந்த சூரியர்கள் கணக்கில் அடங்காமல் காரியங்கள் இருக்கிறதுனால கணக்கில் அடங்காமல் சூரியன் இருக்குதான் அப்படின்னு சொன்னார். அப்படி ஏன் சார் அப்படி பல சூரியர்கள் இருக்கும்போது 8 என்று சொன்னீங்களே, அஷ்டௌத்து வியவசிதா அப்படின்னு 8 சூரியர்கள் தான் என்று நிச்சயப்பட்டவர்களாக அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னீர்கள். அதுக்கு என்ன அப்படின்னா சூரிய மண்டலான்யஸ்தாத ஊர்வம் பஞ்சகர்ண சப்தகர்ண பிராணப்பிராதர் இவர்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, சூரிய மண்டலத்துல நாங்கள் பார்த்தோம் 8 பேரு. அந்த சூரிய மண்டலம் அஷ்டாத ஊர்வம் நம்ம பக்கத்துல இருக்கிற சமீபத்துல இருக்கிறது காணப்படுவதாக அறிய வேண்டும். இந்த சூரிய மண்டலங்களுக்கெல்லாம் இல்ல இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஊரை பத்தி சூரியனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விற்கு இருக்குப்பா. அதுதான் நம்ம மாத்தியானிகத்தில் சொல்லக்கூடியது. அது எப்படி? சித்திரம் தேவானாம் உதகாதனீகம், தேவர்கள் எல்லாம் சைத்தியம் போல இருக்கார்கள். மித்ரன்ற தேவனுக்கும் வருணன்ற தேவனுக்கும் அவர் அக்னி பகவானுக்கும் அவர் கண்ணாக சக்ஷுர் மித்ரஸ்ய வருணஸ்ய அக்னே இல்லையா, மித்ரனுக்கும் வருணனுக்கும் அக்னிக்கும் கண்ணாக இருக்கிறார். அந்தரிக்ஷம் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பூலோகம் பூலோகம் அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்தரிக்ஷம் எல்லா இடத்துலயும் இந்த பிரகாசத்தினால நமக்கு தெரியக்கூடிய இந்த 8 பேர் தான் வியாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த 8 திசைகள்ல இருந்துட்டு அப்படிப்பட்ட மண்டலங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சரி சூரியனானவன் சூரியா ஜகதா தத்துஷஸ்ட ஆத்மா. அந்த சூரியனானவன் அசையும் பொருளுக்கும் அசையாத பொருளுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார், அந்தராத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். எப்படி சூரியன் இந்த தேவர்களின் சைன்யமானது விருத்தாசுரன் முதலிய அசுரர்களை நாசம் செய்கிறார்களோ அப்படி இந்த சூரிய மண்டலமானது கருப்பான இந்த இகளை நம்ம ஊரில் அநாசம் செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கண்ணாக இந்த சூரிய மண்டலம் இருக்கு அப்படின்னு நாம அதை நினைத்து அதை பூஜிக்க வேண்டும். எல்லாருக்கும் கண்ணாக இருக்கக்கூடியது சூரியனுடைய அருகில் நமக்கு கண்ணு தெரியாதுப்பா, ஆகையினால இப்படி அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இதற்கு பிறகு 8வது அனுவாக்கம். 8வது அனுவாக்கம் எப்படி ஆரம்பிக்கிறது? வேதமப்ரநிவிசதே பாயகும் சம்பத்சரோ மிதஹ வாஹப்வேயம் தேவராத்ரி வமாசாருதவஸ்தாஹ அத்தமாசா முஹூர்த்தாஹ நிவேஷாஸ்து சிபித்தஹ வேமாஹாபோ நிவிசந்தே யதீதோ யாந்தி சம்பிரதி காலா அஸ்து நிவிசந்தே ஆபதூத்யே சமாஹிதாஹ அப்ராண்யபப்ரபத்யந்தே வித்யுத்சூத்யே சமாஹிதாஹ அனவர்ணே இமே பூமி இயம் சாசௌ ச ரோதசி இகம் சிதத்ராந்தரா பூதம் ஏனேமே விதிருத்தே உபே விஷ்ணுனா விதிருத்தே பூமி இதி வக்தஸ்ய வேதனா இராவதி தேனுமதி பூதம் சூரியவசனி மனிஷே தசஸ்யே அப்படின்னு இந்த 8வது மேல மேல அப்படி கண்டினாரு. இந்த 8வது விஷயம் என்ன? 8வதாக இருக்கக்கூடிய கஷ்யபர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாவே வாசிச்சாங்க. 8வது நான் பார்த்தேன் கஷ்யபர், அவர் அங்க மேருமலையை விடாம அங்கேயே இருக்கின்றிருக்கார். அவர் தான் சூரியனாக இருந்து நமக்கெல்லாம் எல்லாம் இந்த 7 பேருக்கும் மேல இருக்கார் அப்படின்னு தான் சொன்னார் இல்லையா. அந்த கஷ்யபனுடைய மகிமையை
சொல்றதுக்காக போகுது. வேதம் அப்புறம் நிமிஷத்தே. இந்த மேகங்கள்லாம் எங்கே உரைகின்றன சார்? பரமேஸ்வரனே, இந்த வேகங்கள்லாம் எங்கே? இதம் அப்புறம் நிமிஷத்தே. இந்த அப்புறம் அப்படின்னா மேகம், இதம் அப்புறம் இந்த மேகங்கள்லாம் எந்த பிரதேசத்துல இவைகள்லாம் இருக்கின்றது? நிமிஷத்தை எப்படி நிவேசம் பண்ணி இருக்கிறது? எந்த இடத்துல இருக்கு? பாயம் சம்பத்தரோ மிதஹா. இதுல எப்படி சமஷ்டி ரூபமாக சம்பத்தரம் காலமானது எங்கேருந்து எங்க வந்து இதுக்குள்ள வந்து சேர்ந்தது? எந்த இடத்துல இருக்கு? காலம் எங்க ஒழிச்சிருக்குங்கிறது வேதத்துல. அதுவும் கூடவே எல்லாத்தோடையும் சம்பந்த சூரிய ஒளி எப்படி நம்ம எல்லா இடத்துலையும் சம்பந்தப்படுகிறதோ, ஆகாசம் எப்படி சம்பந்தப்படுகிறதோ, காலமும் சம்பந்தப்படுகிறது. எங்க? குவாஹப்வேயம் தேவராத்திரி. பகல் எதையா? பகல் வேலைன்றது எதை ஆசிரிச்சு இருக்கு? தேவராத்திரி. இந்த ராத்திரின்றது எதை ஆசிரித்து இருக்கிறது? புரியுது நமக்கு. இந்த பக்கம் சூரியன் வந்து இங்க பகலா இருக்கு. அப்ப அந்த பக்கம் அமெரிக்காவுக்கு போனா அந்த இடத்துல இங்க சூரியன் இருக்கான், அங்க பிடிச்சிருந்துருக்கான். இது எப்படி இந்த இது பிடிச்சிருக்கு? அதுக்கப்புறம் இல்ல அது எப்படி மாதங்கள் ருத்துக்கள்லாம் இருக்க, இதெல்லாம் எதை ஆசிரிச்சிருக்க? அந்த மாதா முகூர்த்தா, பட்சங்கள் முகூர்த்தங்கள் இதெல்லாம் எதை ஆசிரிச்சிருக்கு? நிமேஷா. நிமிஷம்னா என்ன? திருடி அப்படின்னா என்ன? திருடி அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடி என்ற கால அளவுன்னா என்ன? நிமிஷம் அப்படின்னா கால அளவு என்ன? இந்த கோடை காலத்துல இந்த ஜலமானது இந்த பூமியில இருந்து வத்தி போறத தண்ணி கஷ்டம்ன்றால எல்லா இடத்துலயும் பெங்களூர்ல ஊர்லாம் என்ன ஆச்சு? அந்த தண்ணி அந்த இது எங்க போச்சு? அந்த தண்ணி எங்க போச்சு அப்படின்றது தெரியுங்க. எதிதோயான் சம்பிரதி. இந்த ஜலங்கள்லாம் எதை சார் ஆசிரியிருக்கு? என்னதான் இருக்கு அப்படின்னு ருச்சிகள்லாம் சேர்ந்து ஒரு விவாதம் பண்றாங்க. எங்க போச்சு இது? வேதம் அப்புறம் இதம் அப்புறம் ஏகா ஸ்வரூபம் தச்ச ஆகாஷே நிராலம்பத்வேன அஸ்மாபிஹி திருஷ்யதே அதஹ புத்திர ஆதாரே நிவசதி இது பிரஷ்னா. அதுக்கு ஆதாரம் இல்லாம எங்க சார் அது போகுது? ஆதாரமே இல்லையா இருக்குது? நடுவுல பாட்டுக்கு சூரியன் அப்படி தொங்கிட்டு இருக்கா மாதிரி இருக்குது ஆகாசத்துக்கு நடுவுல. அதுல போய் எப்படி சார் இதெல்லாம் போய் அங்க போய் புரிகிறது அப்படின்னு? மேகங்கள்லாம் எங்க போகுது? மேகம் இங்க நமக்கு மேல என்ன இருக்கு? அதுக்கு மேல என்ன சூரியன் இருக்கு? இப்படி சந்தேகங்கள்லாம் நமக்கு வருது. காயகம் சம்பத்தரோ மிதா. இந்த காலம் வருடங்கள் இதெல்லாம் இருக்க, இந்த வருஷம் மாதம் பட்சம் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு தெரியல. வாயகம் வாஹக்வேயம் தேவராத்திரி. எப்படி வருது? ராத்திரின்றது எப்படி வந்தது? எல்லாம் புரியல. மாசா ருதவஹா சிதாஹா. இந்த மாசங்கள் ருதுக்கள் அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு. அர்த்த மாசா. அர்த்த மாசம் என்ன? பாதி மாசம் அப்படின்னா பட்சங்கள் இல்லையா? சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷங்கள் அப்படின்னு 2 பட்சங்கள் வருது. அதுக்கப்புறம் முகூர்த்தங்கள்லாம் வேற கணக்கு எடுக்கிறோம். அந்த முகூர்த்தம்னா என்ன? 2 நாள் முகூர்த்தம் வச்சிருப்பாங்க. இந்த கணக்கெல்லாம் எப்படி வருது அப்படின்னு அப்படின்னு நிமேஷா திருடி சஹா. நிமிஷம்னா என்ன? திருடினா என்ன அப்படின்னா நாம நினைக்கிற நிமிஷம் இல்லை. இது வேதிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எப்படி வருதுன்னா 18 நிமிஷம் வந்து ஒரு காஷ்ட, 18 காஷ்ட ஒரு கலை. கலா காஷ்டாதி ரூபேன பரித்ராண பராயண அப்படின்னா நம்ம படிச்செல்லாம் கலா காஷ்டான்றதுலாம் பழைய காலத்து கணக்கு. 18 நிமிஷம் ஒரு காஷ்டா. நம்ம நிமிஷம் இல்லை, 18 செகண்டோட குறவானதுலாம் காஷ்ட. 18 காஷ்ட ஒரு கலை, 30 கலை ஒரு க்ஷணம், 12 க்ஷணம் 2 நாழி அப்படின்னு அர்த்தம். அதாவது 6 க்ஷணமானது ஒரு நாள் 24 மினிட். 6 க்ஷணம்ன்றது 24 மினிட். 2 நாழிகை 12 க்ஷணம்ன்றது 2 நாழிகை. 2 நாழிகைன்னா 48 நிமிஷம் இல்லையா? அதாவது
அதுல 2 நாயகி ஒன்னா சேர்ந்தது ஆனால் 1 hour, ஒரு வாரம் ஒண்ணு அவருக்கு இப்படி போன்ற கணக்கெல்லாம் இருக்க. இந்த கணக்கெல்லாம் எப்படி வந்தது இல்லையா? இந்த தண்ணி எல்லாம் எங்க போச்சு? வெயில் காலம் தான் வந்தது. அப்ப என்ன போச்சு? சம்பிரதி எங்கே உறைஞ்சது, எங்கே சம்பிரதி அது போய் எங்க போய் மறைஞ்சது அப்படின்னாக்க, இந்த காலமானது ஜலம் உண்டான போது எங்கேருந்து உண்டாச்சோ அங்கதான் அது வரும். உங்களுடைய காத்தால ஏழுந்தோடனே 4 மணிக்கு உங்களுக்கு நேற்று ராத்திரியே ஜலம் மாதிரி போட்ட மாதிரி கட்ட மாதிரி இருக்கலாம். காத்தால 5 மணிக்கு தூங்கி எழுந்த உடனே இந்த உலகத்துல எந்தெந்த பொருள் நேற்று ராத்திரி இருந்ததோ அந்தந்த பொருள் அதே இடத்துல இருக்கு. நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும். எல்லா நம்பிக்கையும் போயிட்டு காத்தால வந்து ஞாபகம் வரும். கரெக்டா நம்ம நம்ம வயசு, நம்ம வீடு, நேற்று நாம படிச்ச புத்தகம், நேற்று நம்ம கடைசியா படிச்ச லைன் தான், இதுலதான் நம்ம அடையாளமா வச்சுட்டு தூங்க போனோம். காத்தால வந்தோடனே அது திருப்பி எடுத்து படிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு இந்த சென்சஸ் எல்லாம் எங்க போச்சு? ராத்திரி எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போய் ஒதுங்கிட்டு, எங்க ஒதுங்கிட்டோ அங்கே சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த காலம்லாம் ஜலத்துலதான் உண்டாச்சு. ஜலத்திலேயே இருக்கிற வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் ஜலத்திலேயே வரும். சரி சார், அந்த ஆபகா எங்கேருந்து உண்டாச்சு? அப்படின்னு மகாநாராயணம் நம்ம இருக்கோம். அந்த ஜகலமானது அக்னியிலிருந்து உண்டாச்சு அப்படின்னு. அப்ப அக்னியில இருந்து உண்டாச்சு, அக்னியிலேயே ஒடுங்கிறது அந்த ஆபமானது. ஆமா, உண்டாச்சு அக்னியிலேயே. அந்த அக்னி எங்க சார்? அக்னி எங்க உண்டாச்சோ அங்கதான் வரும். வாயு உண்டாச்சு, அது வாயுல இருந்து விடணும். அப்ப வாயு எங்க இருந்து உண்டாச்சு? வாயு ஆகாசத்துல இருந்து உண்டாச்சு, அது ஆகாசத்துல இருந்து வந்துட்டான். இதுதான் இந்த பஞ்சீகரணம் அப்படின்னு வேதாந்தத்துல ஒரு புத்தகம் போட்டாரு. பஞ்சீகரணம் இருக்காரு சன்னியாசிகளுக்கெல்லாம். அதுல வந்து இந்த மெயினா இந்த தைத்திரிய ஆகாஷா வாயு வாயு அக்னி அக்னேவா அப்படின்னு சொல்றது. அப்படியே ரிவர்ஸ்ல இந்த புரிசை போக்குறது பாத்தீங்க. சன்னியாசம் வேதாந்தத்துக்கு வந்தாச்சு. எப்படி போய் இந்த ஆத்மா பிரம்மத்துல இந்த ஆத்மாவை ஒடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்படித்தான் அந்த புத்தியானது இப்படி போய் அது அக்னிய இதுல ஒரு ஜலத்துல விடுவிட்டு, ஜலமானது அக்னியில விடுவிட்டு, அக்னியானது வாயுல விடுவிட்டு, வாயுவானது ஆகாசம் விஞ்ஞாசிகள்லாம் இப்படிதான் சிந்தனை அப்படின்னு சொல்லி எப்படி வந்ததோ அப்படிதான் காத்தால என்ன வந்தோமோ அதே மாதிரிதான் ராத்திரி 11 மணிக்கு தூங்கும் போது போறது. நீண்ட விஷயத்தை திங்க் பண்றதுதான் பஞ்சீகண்ட சன்னியாசிகளுக்கெல்லாம் சொல்றாரு. இப்படிதான் நினைத்து கொண்டே இருக்கணும், சதா சர்வகாலமும் சிந்தனை இருக்கணும். எதுக்கு சொன்னா அதே அதுதான் இங்க இதெல்லாம் எடுத்ததுதான் அந்த உபநிஷத்துல சொல்றதுக்கும் இதுலயே ஒன்னும் வித்தியாசம் இருக்காது. ஆரம்பிக்கிறதுல சொல்றதுதான் எப்படி அது எதுல இருந்து வந்ததோ அதுல இருந்தா சம்பிரதி கதானி அப்படின்னு சொல்லி அசாம் ஆதாரா கேட்கறது அப்படின்னு அடுத்தது. காலா அப்திவிசந்தே காலங்கள்லாம் ஜலத்துல போய் ஒடுங்கப்பா. ஆபசூரிய சமாஹிதாக இந்த தண்ணியும் சூரியத்துலதான் போய் ஒடுங்கிறது. ஆபஹா அபி சம்பத்தரே ஆபோவா இதமக்கிரே சலிலமாகி அப்படின்னால அங்கதான் போயிருக்கு. அப்ராண்யபப்ரபத்யந்தே மேகங்கள்லாம் ஜலத்தை சூரியனிடமிருந்து உண்டாக்கிறது. அந்த சூரியன்கே போய் முடிந்து விட்டது, பிரபத்தி அடைந்து விட்டது. சூரிய சமாஹிதாக இந்த மின்னலும் சூரியனிடத்தில் தான் குடுங்கும் அப்படின்னு இப்படித்தான் சூரியன்ல ஒழுங்கும். மேகங்கள்லாம் ஆகாசத்துல இருக்கிறதாக காணப்படுகிறது. அது ஒரு ஆதாரமும் அங்க இருக்கா மாதிரி தெரியலீங்க அப்படிங்கிறதுல இந்த பட்சங்கள், முகூர்த்தங்கள், திடீ காலங்கள், ஜலம் எல்லாம் வட்டி போகுது. எல்லாம் எங்க போகுது? எல்லாம் அந்த சூரியன்ல தான் இருக்கு. பரமேஸ்வரனே சூரியனே அப்படின்னு சொல்லி காலா நம்ம
அப்புறம் பரமேஸ்வரன் தான் ஜலத்தை முதல்ல படைத்தார். அதற்கு கெட்டியாகக்கூடிய திறமையை கொடுத்தார். அது கெட்டியாச்சு. இதெல்லாம் கடவுளுடைய கதை இதெல்லாம் ரொம்ப அழகா இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. கெட்டியான அந்த ஜலம் தான் பிரம்மாண்டமாக ஆகிடுச்சு. அந்த பிரம்மாண்டம் தான் இப்போ உடையாமல் இருந்து கொண்டிருக்கு. அந்த உடையாமல் இருக்கக்கூடியது எப்போல இருந்து இப்படி உடையாமல் இருக்கிறது காலம் வேணும் இல்லையோ, அதனால சம்பத்சரம் பெயரிடப்பட்டது. அந்த சம்பத்சரம் தான் ஜலத்தினுடைய விகாரமான பிரம்மாண்டத்துக்கு காரணமாக இருக்கிறது. அவருடைய அவயவங்கள் தான் இந்த மாதம் பட்சம் முதலியவைகள்லாம். அதுதான் சொல்றது காலா அப்துல் சந்தே அப்படின்னு. பூமிகள் பற்றி போய் ஜலங்கள் எங்கு செல்கின்றன அப்படின்னு கேட்டா மேகங்களுக்கு ஆதாரம் எது, மின்னலுக்கு ஆதாரம் எது அப்படின்ற கேள்வி எல்லாம் நிற்கிறது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அப்ராண்யபத்யந்தே வித்யுத்தூர்யே சமாஹிதாக. ஜலங்கள்லாம் சூரியனுடைய ஆகின்றன. மேகங்கள்லாம் அந்த சூரியனுடைய ஜலத்தை அடைகின்றன. அந்த மின்னலும் அந்த சூரியனையே காரணமாக இருக்கிறது. அனவர்ணேயிமே பூமி இயம் சாதௌசரோதசி. இந்த பூமியும் இந்த ரோதசி எனப்படும் இந்த பூலோகம் தியூலோகம், இந்த லோகமும் இந்த தியூலோகமும் பூலோகம், இந்த ரெண்டு ரூபங்களும் சூரியனுடைய பிரகாசத்தினால்தான் ரூபம் உள்ளவைகளாக காணப்படுகிறது. இருள் இல்லாமல் இருக்கிறது. இந்த பூலோகம் பூலோகம் இவைகளெல்லாம் யார் தாங்குகிறார்கள் அப்படின்னு பூதம் ஏனேமே உபே விஷ்ணுனா விதிர்த்தே பூமி இது மத்தஸ்ய வேதனா. எதனால் இந்த பூலோகம் தியூலோகம் இதெல்லாம் தரிக்கப்படுகிறது? அந்த எத்தகையதான கிரம் அது எந்த கிரணங்கள்னால இதை வியாபித்து இதை தரித்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அதுக்கு பக்தர் என்ற மகரிஷி ஒரு மந்திரத்தை சொல்வார். அவர் பூலோகம் எல்லாம் நடுவுல இருந்து கொண்டாலும் யார் தரித்து ஒருமுறை நிர்வாகிகள்லாம் அந்த தேவலோகத்துல பிரச்சனை கேட்டார்கள். யாருக்கும் சொல்ல தெரியல. அந்த சமயத்துல ஒரு பிரம்மவாதியானவர் வந்தார். தன்னுடைய கிரணங்கள்னாலதான் உலகம் முழுக்கும் வியாபித்திருக்கு. அந்த கிரணங்களாலதான் இந்த பூலோகம் பூலோகம்லாம் இதெல்லாம் தரிக்கப்படுகின்றன அப்படின்னு பக்தர் சொன்னார். இது பக்தஸ்ய வேதனா. பக்தர் இருக்கார அவர் தான் இதை கண்டுபிடிச்சு இந்த வந்தது சொல்றார். இவர் சொன்னார் நம்ம கேட்கணுமா? இல்லப்பா வேதம் வேற ஒரு புத்தகம் இருக்கு. அது என்ன பண்றீங்க? நிராவதி தேனுமதி பூதம் சூரியவசனி மனுஷே தசஸ்யே இஷ்டம் நாத்ரோததி விஷ்ணவேதே தாத்வர்த்தோ மயூகைஹி அப்படின்னு மயூகைஹி இந்த கிரணங்களால்தான் இது தரிக்கப்படுகிறது அப்படின்ற விஷயங்களும் இருக்கத்தான் இருக்கு அப்படின்னாரு. அனவர்ணே இமே பூமி. இந்த பூமியானது இவ்வளவு அழகாக அமைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பூமி தான். இந்த லோகம் என்ன, அசௌ மேல் லோகம் என்ன, எல்லாத்தையும் தாங்குவது இந்த சூரியன் தான். சிதந்தராந்தரா பூதம் ஏனேமே விதிர்த்தே உபே. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு விஷ்ணுனா விதிர்த்தே பூமி பிருத்வி பிரியாதா லோகா தேவி பஞ்சதாரியமாம் தேவி பவித்ரம் குறித்த ஆசனம் அப்படின்னு விஷ்ணுனா விதிர்த்தே பூமி. விஷ்ணுனாலதான் இது பிருத்வி பெயாதுதா அப்படின்னா இந்த உலகங்கள்லாம் யாரால தரிக்கப்பட்டிருக்கிறது? இந்த பூமியால தரிக்கப்பட்டது விஷ்ணுனா, மகாவிஷ்ணுனாலதான். விஷ்ணுனா வியாபினா பரமேஸ்வரேன பூமி பிராவாதித்யோ விஜத்தே இத்யேவம் பக்தாக்கிய மகரிஷேகே வேதனா. இதுதான் பக்தர் கண்டுபிடிச்சு சொன்னதான விஷயம். வேதனான அர்த்தம் விஞ்ஞானம் அப்படின்னு அர்த்தம். பக்தோகி ஸ்மிருதி கர்த்தா. யார் இந்த பக்தர்? ஒரு பெரிய ஸ்மிருதி கர்த்தா. விஷ்ணுமேவ ஜாவாபியாக விதாரகா ஸ்மருதி. அவர் ஸ்மிருதிக்காரராக இருக்கார். அவர் அந்த ஸ்மரிச்சு எழுதினது வேதத்துல சொன்னதை ஸ்மரிச்சுதான் ஏன்னா விஷ்ணுனாலதான் இந்த உலகமானது தாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் தான் சொன்னார். இது எப்படி சார் சொல்றது அப்படின்னு சொன்னா இதை பற்றியதான ஒரு விருப்பம் இருக்குப்பா. அது என்ன? இராவதி
தேனுமதி பூதம் உணவை உண்டாக்கக்கூடிய தேவதைகள் மனுஷார்த்தம் ஏ தேஜாவா பிருத்திவி தாம் இராவதி அன்னவத்யௌ பக்வண்ண யுக்தே. இந்த இராவதி எனக்கூடிய பகவான் தேவதை தான் நமக்கெல்லாம் அன்னத்தை இருக்கிறது. அப்புறம் பகு அன்னம் யுக்தே தேனுமதி அப்படின்றவங்க பசுக்கள் பால்கள் தான் இந்த தேனுமதியாக. வசுந்தரா பூமிக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா, அந்த பேர்லாம் சொல்ற இராவதின்னு அழைக்கிறான். உணவுகள்லாம் கொடுக்கறதுனால தேனுமதி என்று அழைக்கப்படுகிறார். பசுக்கள் பால் இதெல்லாத்தையும் கொடுக்கறதுனால சூரியவசனி அப்படின்னா புல் பூண்டு இல்லையா, இதெல்லாம் வசித்து சூரியனை நம்பி வசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தாவரங்களாக இருக்கக்கூடியவர்கள் அதுதான் கொடுக்கிறார். அப்புறம் மனுஷே தசஸ்ய மனிதர்களுக்கு சக்தி அளிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படின்னு மனுஷனுக்கு தசஸ்யன சக்தி அளிக்கப்படுகிறார். இதுக்கு மனுஷனுக்காகத்தான் இந்த தியூலோகம் பூலோகங்கள் உணவுப் பொருள்கள் பசுக்கள் அன்னம் புல் பூண்டு இதெல்லாம் நமக்கு கிடைத்தது. இதெல்லாம் சூரியன் தான் தரித்து வருகிறார். அவர் சூரியனை இந்த தியூலோகத்தோடு கூடிய பூலோகத்தை மேலும் கீழும் திறனங்களால் தாங்கி வருகிறீர்கள் அப்படின்னு இந்த உணவுப் பொருள்கள் பசுக்களை ஜீவிப்பதற்கு சாதனமாக இருக்கு. அப்புறம் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் அந்த கஷ்யப சூரியனுடைய மகிமையினால் தான் நமக்கு கிடைக்கிறது. அதனால சூரியனே உன்னுடைய ஆயிரக்கணக்கான கிரணங்களால இந்த பூலோகத்தையும் தாங்கி வருகிறீர்கள், நீங்கள் தாங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். இதெல்லாம் இருக்கு சூரியனுடைய ஸ்தோத்திரம். அந்த சூரியனுடைய ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் வரதுனாலதான் இது சயின்ஸ்களை யூஸ் பண்ணக்கூடிய மந்திரங்களாக இருந்தால், கர்மாவுக்கு உபயோகப்படக்கூடிய மந்திரங்களாக இருந்தால் இதை வழிபாட்டுக்கும் நாம உபயோகிக்கிறோம். ஏன்னா இதனால இந்த மகிமையினாலதான் ஸ்தோத்திரனே சூரியனே நீங்க ஆயிரக்கணக்கான கர்மங்களால பூலோகம் திலோகம் எல்லாத்தையும் வியாபித்து அவரை தாங்கி வருகிறீர்கள். அந்த மகிமை தங்கிய தாங்கள் வணங்குகிறோம். நீங்கள் அது மாதிரி இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டு அவரை வணங்குகிறோம் இல்லையா. இப்படி மகரிஷி சொன்னோம்னா மற்ற மகரிஷிகள் எல்லாம் பார்த்து அவெல்லாம் சில கேள்விகளை அவரை பார்த்து கேட்டாங்க. என்ன கேட்டார்கள் அப்படின்னாக்க, இந்த சூரியன் ஒன்றாகவே இருக்கார் இல்லையா, அவருக்கு எங்கேருந்து இந்த பலம் வந்தது? அவருக்கு இந்த பிரகாசப்படுத்தும் சாதனம் எங்கேருந்து கிடைச்சது இல்லையா. அவருக்கு பராயணம் என்ன, அவர் எங்கே செல்வார்? ஏகஹா எது தாரைய தேகா, அவர் ஒருவராக கொண்டிருக்கிறார். ரேஜசி ரோஜசி இவ, அவர் இரண்டாக இருந்து கொண்டு இந்த பூலோகம், ரோஜசினா பூலோகம், ரேஜசினா பூலோகம், இந்த பூலோகத்துக்கு என்னால வந்திருக்காரு அப்படின்னு கேட்டார்கள். அதுக்கு பதிலாக சொல்றதுக்காக இவர்கள் பூலோகம் சக்தியானது காற்றிலிருந்து வந்தது, ஜகத்திற்கு பிரகாசத்தை கொடுக்கிற காந்தியான பரபிரம்மத்துக்கு சேர்ந்து வந்தது. அந்த திரிபாத் என்ற வஸ்துக்கு சேர்ந்து அந்த பரபிரம்மமாக இருக்கிறாரு, அந்த வஸ்துக்கு சேர்ந்தா வந்தது இந்த சூரியன் பூலோகம் தியூலோகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடியதான சக்தி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கிம் பராயணம்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அக்னியோ வாயவ செய்வ ஏததஸ்ய பராயணம் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த ஸ்டேஜோட நிற்கிறேன். இந்த மகரிஷி சொன்னவுடன் மற்ற பேரெல்லாம் கேள்வி கேட்டாங்க. எப்படி அந்த விஷ்ணுனா விதிர்த்த பூமி அந்த விஷ்ணுக்கு எங்க என்ன பலம் வந்தது இல்லையா, சூரியன் கிட்ட அந்த சூரியனுக்கு எப்படி இந்த பலம் வந்தது, சூரியனால அந்த சூரியனுக்கு எப்படி வந்தது அப்படின்றதுக்கெல்லாம் கேள்வி இருக்கலாம். கேள்விக்கெல்லாம் இந்த வேதமானது பரம் இருக்கும் அவமம் மத்தியமம் தான் அப்படின்னு இருக்கலாம். மிருக்கு மூணாவது சொல்லிட்ட மிருக்கு நாலாவது சொல்லிட்ட மிருக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசேஷமா இந்த தத்துவங்கள் சூரிய தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லப்படுது. இதை அடுத்த வாரம் ஓம் பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.